அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நிதிநிலை அறிக்கை தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரை முதலமைச்சரான விஜய் ஆலோசனை நடத்த உள்ளார். ஜூலை இறுதி அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலாம் என்ற நிலையில் முதலமைச்சர் இந்த ஆலோசனையை நடத்த உள்ளார். வரும் ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறும் என்றும் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் தலைமைச் செயலகம் தரப்பிலிருந்து கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது. குறிப்பாக தினமும் காலையில் ஒரு துறை, மதியத்திற்கு மேல் ஒரு துறை என ஒரு நாள் ஒன்றுக்கு 2 துறைகளுடன் இந்த ஆலோசனைகளும் நடத்தப்பட உள்ளன. மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கத்தின் போது 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளை அதிலிருந்து நீக்கி முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் இணைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் வரும் 1,31,00,000 பெண்களில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் சுமார் 19,65,000 பேர் உள்ளனர். அதாவது கிட்டத்தட்ட 15% பேர் உள்ளனர். இவர்களை முதியோர் நலத்திட்டத்திற்கு மாற்றி தற்போதைய தொகையை விட கூடுதலாக மாதம் 3000 ரூபாய் வழங்கினால் அரசுக்கு கூடுதல் நிதி சுமை எவ்வளவு ஏற்படும் என்பது குறித்தும் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன என்பது குறித்தும் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் உரிமை தொகை திட்டத்தில் இப்போது கொடுக்கப்படும் 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி செயல்படுத்துவதற்கு முன்பு தமிழ்நாடு அரசு புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுக்கலாமா வேண்டாமா எனவும் தீவிரமாக பரிசீலித்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அப்படி விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுத்தால் எத்தனை லட்சம் பேர் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு உள்ளது, அவர்களில் எத்தனை பேர் தகுதியானவர்களாக இருப்பார்கள் என அரசு கணக்கெடுக்கவும் உள்ளது. அதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் மற்றும் இப்போது பயனாளிகளாக இருப்பவர்கள் என எல்லோருக்குமே மாதம் 2500 ரூபாய் கொடுத்தால் மாதம் மற்றும் ஆண்டுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதையும் தமிழ்நாடு அரசு கணக்கீடு செய்யவும் உள்ளது. தற்போது மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் பயனாளிகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற பட்டியலும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. அவர்களை இந்த திட்டத்தில் இருந்து நீக்கி முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வந்தால் அரசுக்கு ஏற்படும் செலவுகள் மற்றும் நிதி மாற்றம் குறித்தும் கணக்கிடப்பட்டும் வருகிறது. இந்த கணக்கீடுகள் அனைத்துமே முழுமையாக பரிசீலிக்கப்பட்ட பிறகு திட்டத்திற்கான கூடுதல் நிதி சுமையை அரசு எவ்வாறு சமாளிக்கலாம் என்பது குறித்தும் முதலமைச்சரான விஜய் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். வரவிருக்கும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்பே இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனையின் போது தமிழ்நாட்டின் தற்போதைய நிதிநிலை விரிவாக்க ஆய்வு செய்யப்பட்டு இத்திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தலாமா அல்லது தள்ளி வைக்கலாமா என்ற இறுதி முடிவும் எடுக்கப்படும். அதன் பின்னரே மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் எப்போது வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் அரசு துறை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன.